ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். இன்னைக்கு யோகினி ஏகாதசி அல்லது சுத்த ஏகாதசி. இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும். பகவான் நாமத்துல ருச்சி வரணும். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். பக்தியில முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி அனைத்து குடும்பத்தாருக்கும் ஆயுளாரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. சரி, அப்ப இன்னைக்கு பாகவதத்துல நம்ம 2 ஸ்லோகம் படிச்சோம், 42 மற்றும் 43. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சம்டைம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி சிலருக்கெல்லாம் காபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, காபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்கான காஃபி வேணும். இல்ல டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெடிசன் கொடுங்க டாக்டர், எனக்கு வியாதி சரியாக மாட்டேங்குது, கொஞ்சம் மெடிசின் ஸ்ட்ராங்கா கொடுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பாகவதத்துல சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. அது கொஞ்சம் கேட்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா உண்மை அதுதான். அதனால எந்த அளவுக்கு உண்மையை இனிப்பா கொடுக்க முடியும் அப்படி குடிக்கலாம். பெரும்பாலும் உண்மை கசக்கும் எல்லாருக்கும், ஆனா இனிப்பா தான் கொடுக்கும். அதனாலதான் நிறைய பேர் அலோபதி மெடிசனோட ஆயுர்வேதா மெடிசின், ஹோமியோபதி மெடிசின் லைக் பண்ணுவாங்க. ஹோமியோபதி மெடிசின் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அது சின்ன சின்ன உருண்டையா இருக்கும், அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், மருந்து தான் ஆனா சுவையா இருக்கும். அதுக்கப்புறம் ஆயுர்வேதா மெடிசின் என்ன பண்ணுவாங்க, ஆயுர்வேதா மருந்துல கொஞ்சம் வெல்லம், தேனு இதெல்லாம் கலந்துருவாங்க. அப்ப அந்த மருந்து கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும். சூரணம், லேகியம், கஷாயம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுல கொஞ்சம் வெல்லம், தேனெல்லாம் கலந்துருக்கும், பனங்கற்கண்டு. அதனால நானும் இந்த விஷயங்களை கொஞ்சம் தேனெல்லாம் கலந்து கொடுக்க முடியுமான்னு பார்க்க, கொஞ்சம் வெல்லம் தேனெல்லாம் போட்டு இதா கலந்து கொடுக்க முடியுமா. அதாவது நம்ம இந்த ஜட உலகத்தில் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரு ஜீவாத்மா இந்த ஜட உலகத்துல மீண்டும் 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 பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல சுழன்று இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பாலுறவு வாழ்க்கை தான். பாலுறவு அனுபவிக்கணும், புலனின்பம் அனுபவிக்குங்கிற எண்ணம், புலனின்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜீவனுக்குள்ள வலுவாக இருக்கிறதுனாலதான் ஜீவாத்மாவுக்கு நம்ம நினைவு கெட்டாத காலத்திலிருந்து இந்த புலனின்பத்தில் ஈடுபட்டு. ஜீவாத்மாவகை நம்ம எப்ப இந்த பூமிக்கு வந்தோம் யாராலும் சொல்ல முடியாது. நம்ம எப்ப இந்த பூமிக்கு வந்தோம், எப்ப இங்க பிறப்பெடுத்தோம், ஜீவாத்மாவகை நம்ம எப்ப இங்க வந்தோம் யாராலும் சொல்ல முடியாது. நினைவு கெட்டாத காலத்திலிருந்து நம்ம புலன்பு அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம போகாத ஊர் கிடையாது, பார்க்காத இடம் கிடையாது, எடுக்காத உடம்பு கிடையாது, ஆனா எல்லாம் மறந்து போயிட்டோம். நம்ம அமெரிக்காலயும் பிறந்திருக்கிறோம், ஐரோப்பாலையும் பிறந்திருக்கிறோம், ஏன் வேற கிரகத்திலயும் பிறந்திருக்கிறோம். அதனாலதான் இங்க சைதன்ய மகாபுடைய ஒரு கோட்டு சைதன்ய மகாபிரபு ரூப கோசாமிகிட்ட சொன்ன ஒரு ஸ்லோகத்தை பிரபுபாத் கோட் பண்ணியிருக்காரு. எமித்தே பிரம்மாண்டே, எமித்தே பிரம்மாண்டே. பிரம்மாண்டம்னா பகவான் இருந்து எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் வருது. அதுல ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. அந்த 14 லோகத்துக்குள்ள பூகோளம் இருக்கு. அந்த பூலோகத்துல நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம். பூலோகத்துல பாரத பூமியில தக்ஷின் பாரதத்துல பெரம்பலூர்ல ஒரு சின்ன கிராமத்துல நான் உட்கார்ந்துருக்கேன்.
அப்போ இந்த மாதிரி ஜீவாத்மாவை நம்ம பல பிரம்மாண்டங்கள் சுத்தி வந்தாச்சு. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், நான் இது வரைக்கும் அமெரிக்கா போனதில்ல, லண்டன் போனதில்ல, பாரிஸ் போனதில்ல, சுவிட்சர்லாந்து போனதில்ல, போயிருக்கோம், மறந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் இங்க லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து மட்டும் இல்ல, நம்ம வந்து நம்ம வந்து வேற கிரகங்களுக்கும் போயிருக்கோம். இந்திரலோகம், சந்திரலோகம், அப்புறம் வந்து மேலுலகம், ஈரேழு 14 லோகம் சுத்தியாச்சு. பூர் புவ ஸ்வகா, மேல பூர்லோகம், புவர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், கீழே வந்து அத்தல, விதல, சுதல, தகாத்தல, தலாத்தல, மசாத்தல, மகாத்தல, பாத்தால. அப்புறம் இந்த உலகத்திலே வேற வேற சரீரம் எடுத்திருக்கோம். 84 லட்சம் வகையான உயிரினங்கள். ஜலஜா நவலக்ஷானி, ஸ்தாவரா லக்ஷ விஞ்சதி, கிருமியோ ருத்ரசங்கரா, பக்ஷினாம் நவலக்ஷணம். இது மாதிரி 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இங்கேயே நம்ம மாறி இருக்கோம். தாவர உடல், புழுக்கள் உடல், பூச்சி உடல், விலங்கு உடல், மனித உடல், அப்படி பல்வேறு பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவிதோறு என்ன நடக்குதுன்னா, புலன்பம் அடைய புலன்பத்துல திருப்தி வருமா? புலன்பத்துல திருப்தி அடையலாமா? எல்லார் வாழ்க்கையிலயும் புலன்பம் இருக்கு. புலன்பம் இல்லாத ஒரு உயிரினம் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன புழுல இருந்து பிரம்மா வரைக்கும் புலனின்பத்தை விரும்பாத ஜீவன் உண்டா? சின்ன பூச்சிகள்ல இருந்து, புழுக்கள்ல இருந்து பிரம்மா வரைக்கும் புலனின்பத்தை விரும்பாத ஜீவன் உண்டா? கிடையாது. எல்லா ஜீவன்களுக்கும் புலன்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொண்டுதான் அந்த புலன்பத்துல திருப்தி அடையாம, புலன்பம் வந்து பூர்த்தி அடையாம, அந்த புலன்பத்தை மேலும் மேலும் அனுபவிக்கணும்னு பல சரீரம் மாறி, பல உடல் மாறியாச்சு. ஆண் யானைக்கு பெண் யானை மேல பற்றுதல், பெண் யானைக்கு ஆண் யானை மேல பற்றுதல், ஆண் சிங்கத்துக்கு பெண் சிங்கத்துக்கு பின்னாடி போகுது, பெண் சிங்கம் ஆண் சிங்கம் பின்னாடி போகுது. எல்லா ஜீவனுக்கும், நாய், பூனை, கரடி, மிருகம் எல்லாத்துக்கும் இந்த பாலுறவு வாழ்க்கை அனுபவிக்க எண்ணுகிறேன். இப்படி இந்த பாலுறவு வாழ்க்கையில வந்து திருப்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பல சரீரம் மாறியாச்சு. ஓரொரு சரீரத்திலயும் அதுதான் பண்ணிட்டு இருக்கு. ஓரொரு பிறவி எடுத்தப்போ ஓரொரு பிறவில என்ன பண்ணிருக்கிறோம்? பாலுறவு வாழ்க்கை தான். பாலுறவு வாழ்க்கை. இந்த உலகத்திலேயே அதிகமான இன்பம் கிடைக்கிறதுங்கிறது பாலுறவு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த உலகத்திலேயே அதிகமான சந்தோஷம், இன்பம் எங்க கிடைக்குது, சுகம் எங்க கிடைக்குதுன்னா, சுகம் வந்து பாலுறவு வாழ்க்கையில தான் கிடைக்குது நினைச்சிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்படி நினைவு கெட்டாத காலத்திலிருந்து இந்த பாலுறவு வாழ்க்கையில் ஈடுபடும். ஆனா திருப்தி அடைஞ்சிட்டுமான்னு கேட்டா திருப்தியே கிடையாது. யாருமே நான் திருப்தி அடைஞ்சதா சொல்லவே மாட்டேன். அதை மேலும் மேலும் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. புலன்ப விஷயம் எப்படி இருக்குன்னா, புலன்ப விஷயம் வந்து எரியிற நெருப்புல எண்ணெய் ஊட்டுட்டே இருக்கிற. ஒரு தடவை இந்த புரூரவான்னு ஒரு ராஜா இருக்கு. புரூரவா. இந்த புரூரவா ராஜா என்ன பண்ணா, ஊர்வசியோட அழகுல மயங்கிட்டார். புரூரவ ராஜா ஊர்வசியோட அழகுல மயங்கிட்டார். தன் ஊர்வசியும் புரூரவாவும் நீண்ட வருஷங்கள் இன்பம் அனுபவிக்கிறார். அப்போ ஒரு நாள் ஊர்வசி சொல்றா, ஓ புரூரவா பிரபு, நான் தேவலோகத்தை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்னை விட்டுருங்க, நான் போகணும். அப்ப புரூரவா சொல்றாரு, இப்பதானே வந்த, நீ அதுக்குள்ள போகணுன்றியே. அவ வந்து பல வருஷங்கள் போயிடுச்சு. ஊர்வசி வந்து பல வருஷங்கள் கடந்து போயாச்சு. அவ சொல்றா புரூரவாட்ட, என்னை விட்டுடுங்க, நான் போகணும். அவர் சொல்ல, இப்பதானே வந்த, அதுக்குள்ள போகணுன்றியே. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போச்சு. திரும்பியும் சொன்னா, நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் திரும்ப போகணும். என்ன அதுக்குள்ள போகணுங்கிற, இப்பதான் போகணும்னா திரும்பி அதுக்குள்ள போய், இப்படியே பல வருஷங்கள். அப்ப ஊர்வசி வந்து புரூரவாட்ட சொல்றா, இந்த மாதிரி பெண்கள் மேல உள்ள பற்றுதல், ஆணுக்கு பெண் மேல பற்றுதல், பெண்ணுக்கு ஆண் மேல பற்றுதல், இந்த பற்றுதல் தான் நம்ம அடுத்த உடலுக்கு காரணம் அமையுது. நம்ம எடுக்கக்கூடிய அடுத்த உடலுக்கு பற்றுதல் காரணம் அமையுது. ஊர்வசி சொல்றா, நீ பெண்களை நம்பாதே. ஒரு பெண்ணே சொல்றா, பெண்ணை நம்பாதே. அவங்க வந்து விதவிதமான இன்பம் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. அண்ணனாவது, தம்பியாவது, அப்பாவாவது,
தனக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைக்கணும்னு சொன்னா யாருமே பொருள்படுத்த மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றேன். அதனால இதை நீங்க மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த மாதிரி இந்த ஜட உலகத்துல இப்படிதான் டிசைன் பண்ணி, ஜட உலகம் எப்படி இருக்குன்னா, அறியாமையினால ஒரு ஆணுக்கு பெண் மேல பற்றுதல், பெண்ணுக்கு ஆண் மேல பற்றுதல். இந்த பற்றுதல் தான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருக்கு. பந்தத்துக்கு இந்த பௌதிக பற்றுதல், பௌதிக பந்தம் தான் அவங்களுடைய வீழ்ச்சி காரணமாகும். அதனாலதான் இங்க கபிலதேவர் என்ன சொல்றார், கபில வாசுதேவர், வேட்டைக்காரனின் பாடல் மானுக்கு மரணம் போல கணவன் வீடு குழந்தைகளை அவள் மரணத்துக்காக உள்ளவை என்று பகவானின் வெளிப்புற சக்தியின் ஏற்பாடாக இதனை கருத வேண்டும். ஒரு பெண் எப்படி பார்க்கணுமா, ஒரு பெண் கணவன் குழந்தை குடும்பம் எல்லாம் ஆஹ் வேட்டைக்காரன் மாதிரி. ஒரு வேட்டைக்காரன் கையில மான் மாட்டுச்சுன்னா என்ன ஆகும்? வேட்டைக்காரன் பாடல் மானுக்கு மரணம். ஏன்னா மான் எப்படி பிடிப்பாங்கன்னு சொன்னா, மான் பிடிக்கிறது அதுக்கு மியூசிக் அடிக்ட் ஆகும். மான் இசைக்கு மயங்கிடும். இந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணுவான், இசை கருவிகளை வாசிச்சு மானை மயக்கிடுவான். இந்த மானும் மயங்கி போய் அந்த வேட்டைக்காரன்ட்ட மாட்டோம். இப்படிதான் மானை பிடிக்கிறது. யானை எப்படி பிடிப்பாங்க, ஒரு பெரிய குழியை வெட்டி வச்சிருப்பாங்க. அந்த பெரிய குழி வெட்டி வச்சுட்டு இந்த பெண் யானை பின்னாடி ஆண் யானை வரும். அந்த வழியில ஒரு பெரிய குழி வெட்டி வச்சிருப்பாங்க, 2 யானை அதுக்குள்ள. அப்புறம் மீன் எப்படி பிடிப்பாங்க, மீன் பிடிக்கிறது முதல்ல தூண்டில போட்டுருவாங்க. தூண்டில போட்டு அதுல கொஞ்சம் இறைய போட்ட உடனே மீன் இறை சாப்பிட வரும், அப்படியே தூக்கிடுவான். தூண்டிலோட அப்படியே தூக்கிடுவான். பறவைகளும் அதே மாதிரிதான். பறவைகள் எப்படி பிடிப்பாங்க, பறவைகள் அப்படிதான். முதல்ல தூண்டில போட்டுருவாங்க, வலையை விரிச்சிருவாங்க. அதான் பக்தி சித்தாந்த் மகாராஜ் சொல்லுவார் ஒரு கதை. பறவைகள்லாம் மரத்து மேல உட்காந்துருக்கு. அப்போ ஒரு பறவை சொல்லுதான் இன்னும் கூட இருக்கிற பறவைகள்கிட்ட, ஏதோ பாரு வேடன் வரான், வேடன் வரான், வேடன் வரான், வலையை விரிக்க போறான், வலையை விரிக்க போறான், வலையை விரிக்க போறான், தீவனம் போடுறான், அதுல தீவனம் போடுறான், போகாதீங்க, போயிடாதீங்க, மாட்டிக்குவீங்க அப்படின்னு பறவை மரத்துல உட்காந்து சொல்லிட்டு இருக்கு. ஒரு பறவையை இறங்குது. ஒரு பறவையை இறங்கும் போது அந்த வேடன் காத்துக்கிட்டே இருக்கான், எல்லா பறவையும் இறங்கட்டும். ஏன்னா அவன் என்ன பண்ணா, வலையை விரிச்சு தீவனத்தை போட்டான், கொஞ்சம் வெயிட் பண்றான், எல்லா பறவையும் கூட்டோட பிடிச்சிடணும். அந்த வலையை விரிச்சு அந்த வேடன் என்ன பண்ணா, காத்துட்டு இருந்தான். ஒரு பறவையை இறங்கி இறங்கி அந்த தீவனத்தை சாப்பிடுது, தீவனத்தை கொத்தி கொத்தி சாப்பிடுது. இந்த சொல்லிட்டு இருக்கிற பறவை என்ன பண்ணுது, அது எச்சரிச்சுட்டே இருக்கு, வேடன் வரான், வேடன் வரான், வலையை விரிக்கிறான், வலையை விரிக்கா, போகாதீங்க, மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இறங்கிச்சு, அது தீவிரம் சாப்பிடும். இந்த வேடன் என்ன பண்ணா, ஒட்டு மொத்தம் வலையை சுற்றி எடுக்கணும். இதே மாதிரிதான் மாயா சக்தி. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல கபில வாசுதேவர் சொல்ற, பெண் பெண் பெண்ணினுடைய ரூபம் எனது மாயா சக்தின்னு சொல்ற. முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா சொல்ற. ஆணுக்கு பெண் ப்ராப்ளம், பெண்ணுக்கு ஆண் ப்ராப்ளம். பலம் மே பச்ச மாயாயா ஸ்ரீமையா ஜைனோ திஷா யாகரோதி பதாக்ராந்தாத் பூவி குரும்பேன கேவலம். அவளது புருவங்களின் வெறும் அசைவினாலேயே உலகின் மிகச்சிறந்த வெற்றியாளர்களை தன் பிடியில் சிக்க வைக்கும் பெண்ணின் வடிவில் என் மாயின் சிறந்த ஆற்றலை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆணுக்கு பெண் மாயை, பெண்ணுக்கு ஆண் மாயை. அவ்வளவு. அப்ப பாருங்க, இந்த ஆசிரமத்துல, ஆசிரமம்னு சொன்னா ஆன்மீக விஷயம் பயிற்சி பண்ற இடம் ஆசிரமம். 4 ஆசிரமத்துல பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரப்பிரஸ்தன், சன்னியாஸ், 4 ஆசிரமத்துல ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பயிற்சி பண்றவங்க. மாணவர் வாழ்க்கை, பிரம்மச்சரிய வாழ்க்கையில ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றவங்க, இல்லறம் குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக விஷயத்தை பயிற்சி பண்றவங்க, இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்றவங்க, வனரப்பிரஸ்தத்துல ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்றவங்க, சன்னியாசம் துறவரம் எடுத்துட்டு ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்றவங்க. அதான் ஆசிரமம். ஆசிரமம் என்றால் ஆன்மீக விஷயங்கள் பயிற்சி பண்ணக்கூடிய இடம், அதாவது கிருஷ்ண பக்தி அல்லது ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணக்கூடிய இடம். அப்படி இந்த 4 ஆசிரமத்துல
3 ஆசிரமத்துல பெண்களோடு அறவே சங்கம் கிடையாது. பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயும் பெண்களோடு சம்பந்தம் கிடையாது. வனப்பிரஸ்த ஆசிரமத்துல கணவன் மனைவி புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போலாம், ஆனா உடல் சார்ந்த எந்த ஒரு சம்மதம் கிடையாது. பாலூர் வாழ்க்கை கிடையாது. சந்நியாச ஆசிரமத்திலும் அறவே கிடையாது. ஒரே ஒரு ஆசிரமம் குடும்பம், இல்லற வாழ்க்கை, கிரகஸ்த ஆசிரமம். இந்த குடும்பஸ்தருக்கு மட்டும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஒரு லைசன்ஸ் கொடுத்து, ஒரு ஆண் ஒரு பெண், ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு கிரகஸ்த வாழ்க்கையில மட்டும் அனுமதி இருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து, இது அனுமதி இருக்கு. அதுவும் எதுக்காக? உடன்பத்துக்காக அல்ல. காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவே யாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நார்த்தோ சேசகர். இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, கேள்வி கேட்கறதுக்காக. நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏன் வயசாகுது, எனக்கு ஏன் நோய் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா, மாதிரி கேள்வி கேட்க. ஆனா இந்த மாயா சக்தி எப்படின்னா, அது கிருஷ்ணாவுடைய சக்தியினால ரொம்ப வசீகரிக்கூடியது. மம மாயா துரத்யா தைவியேஷா குணமயி மம மாயா, என்னுடைய மாயா சக்தி வெல்றதுக்கு அரிதானது. அப்ப இந்த உலகமே மாயினுடைய கட்டுப்பாட்டுல தான் இயங்கிட்டு இருக்கு. பெரும்பாலான மக்கள் மாயாவுடைய பிடியில இருக்க. மாயா அப்படின்னு சொன்னா, மாயா அப்படின்னா இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைச்சுக்கிறது. எது சுகம் இல்லையோ அதை சுகம் நினைச்சுக்கிறது, எது உண்மை இல்லையோ அது உண்மைன்னு நினைக்கிறது, எது நிரந்தரம் இல்லையோ அது நிரந்தரம் நினைக்கிறது. மொத்தத்துல மாயை என்றால் கிருஷ்ணரை மறந்திருப்பது. மாயா என்று சொன்னால், மாயா என்றால் மாதவனை மறந்திருப்பது அல்லது கிருஷ்ணரை மறந்திருப்பது, அதுதான் மாயை. மாயை என்றால் அறியாமை, பகவானை மறந்திருப்பது. சரி, அப்போ இந்த 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோடு சம்பந்தமே கிடையாது. ஒரே ஒரு ஆசிரமத்துல தான் ஆண் பெண் சேரலாம். ஆனா அதுவும் எதுக்காக? கிருஷ்ண உணர்வு உள்ள குழந்தைகளை உற்பத்தி பண்றோம். அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு பந்தப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு. எப்படிலாம் அட்டாச்மெண்ட் டெவலப் ஆகுதுன்னு சொல்றாங்க இங்க. இங்க பகவான் கபிலதேவரின் இந்த அறிவுரைகளின் பெண் மட்டும் ஆணின் நரகத்துக்கு வாயில் என்றல்ல, ஆணும் பெண்ணின் நரகத்துக்கான வாயில் என்று விளக்கப்படுகிறது. அது பற்றுதல், அட்டாச்மெண்ட் டெவலப் ஆயிடும். அதான் ரிஷபதேவர் சொல்றாரு பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்துல, பும்சஸ்திரிய மிதுனி பாவமே. ஒரு ஆண் ஒரு பொண்ணு பாக்குறாங்க, பொண்ணு ஆணை பாக்குறாங்க இல்லையா, சொல்றாங்க இல்லையா. நான் பொண்ணு பார்க்க போனேன், என்ன மாப்பிள்ளை வீட்டுல பாத்துட்டு போனாங்க. சரி பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. ஆண் பொண்ணை பார்த்தாச்சு, பொண்ணு ஆணை பார்த்தாச்சு. அப்புறம் என்னது? சரி கல்யாணம் தான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன? பும்சஸ்தி, ஒரு ஆணு பொண்ணு பார்த்து 2 பேரும் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா, கிரக கஷேத்திர சூக்த ஆப்த வித்தை, அவங்க 2 பேரும் தங்குறதுக்கு வீடு வேணும். இப்போ பிரம்மச்சாரியா இருந்தா கோயில்ல தங்கிக்கலாம், ஒரு சின்ன அறையில கூட தங்கிக்கலாம், ஒரு குடிசை வீட்டுல கூட தங்கிக்கலாம். ஆனா ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க ஒரு வீடு வேணும், கிரகம் வேணும். கிரகம், வீடு. அப்போ ஸ்திரீ, பெண்ணுக்கு இன்னொரு பேர் ஸ்திரீ. ஸ்திரீ அப்படின்னு சொன்னா எக்ஸ்பான்ஷன், விஸ்தாரம். ஒரு பேச்சுலரா ஒரு பையன் கல்யாணம் பண்ணாம இருக்கும்போது அவன் ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருப்பான். எதையோ சாப்பிட்டுட்டு எங்கேயோ தங்கிட்டு 4 பேர் 5 பேர் ஒரு ரூம்ல தங்கிட்டு, ஒரு 4-5 பசங்க ஒரு ரூம்ல தங்கி காலேஜ் போவாங்க, இல்ல ஒரு 4-5 பசங்க ஒரு ரூம்ல தங்கி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை. ஆனா அதே பையன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்துட்டான்னு சொன்னா இமீடியட்டா அவங்க 2 பேர் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும், கிரகம். அப்புறம் கஷேத்திரம், அன்னைக்கெல்லாம் நிலத்தை நம்பி வாழ்ந்தாங்க, இன்னைக்கு பணத்தை நம்பி வாழ்றேன். ஒரு காலத்துல நிலத்தை நம்பி வாழ்ந்து. யாரு செல்வந்தன்னா கௌவேர தனவான் தானியன தனவான். யார்கிட்ட நிலம் அதிகமா இருக்கோ, யார்கிட்ட பசு அதிகமா இருக்கோ அவங்கதான் செல்வந்தர். இன்னைக்கு பேங்க்ல யார் பணம் அதிகமா வச்சிருக்கா, யார் பெரிய வீடு கட்டியிருக்கா, யார் ஆடிக்கார் அமாவாசைக்காரெல்லாம் வச்சிருக்காங்க, அவங்கதான் இன்னைக்கு செல்வந்தர். ஆனா செல்வந்தர்னு சொன்னா தானியம், நிலம் இருக்கணும், பசுமாடு இருக்கும். அதான் தற்சார்பு வாழ்க்கை. அவன் எதுக்குமே பயப்பட வேண்டாம். இப்ப பாருங்க, அரபு நாடுகள்ல குண்டு போடுறாங்க, இங்க இருந்து வேலைக்கு போனாங்க பாவம், பயந்து வாழணும். அதுக்கு சொந்த நிலத்துல நான் சம்பாதிச்சு, சொந்த நிலத்துல நான் கொஞ்சம் விவசாயம் பண்ணி
அப்படி வாழ்ந்தா ஒரு எந்த பயமும் இல்லை. யாரு குண்டு போடுவான்னு பயந்துக்க வேண்டாம். கொரோனா வந்து கம்பெனி லாக்டவுன் போட்டுருவானு பயந்துக்க வேண்டாம். எந்த பயமும் தெரியல. தற்சார்பு வாழ்க்கை. என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை இருக்காது. ஒரு பிரச்சனையும் கிடையாது. லாக்டவுன் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் வந்து திரும்ப ஒரு வைரஸ் வருது, கொரோனா மாதிரி ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கம்பெனில சொல்லிடுவான், சார் உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க வீட்லயே உட்காந்துக்கங்க. இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்பா, இல்ல ஒர்க் பாதி எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவான், இல்ல எல்லாத்தையும் கம்பெனி எடுத்து மூடிட்டான். அப்ப என்ன பண்றது? என்னுடைய நிலத்துல ஏதோ 2 காய்கறி பறிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தானியம் வச்சுட்டு அது ரொம்ப எளிமையான வாழ்க்கை. பசுவுடைய பால், ஒரு டம்ளர் பசுவுடைய பால், 2 சப்பாத்தி, இல்ல 4 இட்லி, இல்ல கொஞ்சம் சாதம், இல்ல ஒரு கேழ்வரகு, கம்பு கூழ், ராகி கூழ், இது உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. ஆரோக்கியமான உணவு கம்பு, ராகி. இந்த பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதைத்தான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம். பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில வந்து பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன குடிச்சிட்டு இருந்தோம்? கம்பு, ராகி, திணை, நவதானியங்கள். நவதானியத்துல வந்து இட்லி, தோசை, நவதானியத்துல வந்து சாதம், உப்புமா, இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். பிரிட்டிஷ்காரங்க வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. நம்ம தான் ஃப்ரீயா கொடுத்தா எதனால குடிப்போமே. ஃப்ரீயா கொடுத்தாங்க டீ, காபி. பெரிய பெரிய மரங்கள், அந்த ஊட்டியில எல்லாம், ஊட்டி வால்பாறையில எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் இருந்து, பிரம்மாண்டமான மரங்கள், நல்ல தானியங்கள்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருந்த இடம். இது வந்து டீ எஸ்டேட் போட்டு, அந்த செடி இவ்வளவுதான் வளரும். அந்த செடி வந்து ஒரு 2 அடி 3 அடி தான் வளரும், அவ்வளவுதான். மாதிரி எல்லாம் நம்முடைய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இழந்துட்டோம். நம்முடைய இயற்கையான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை, சுத்தமான காற்று, சுத்தமான பால், சுத்தமான நெய், சுத்தமான குடிநீர் எல்லாம் போச்சு. இன்னைக்கு சுத்தமான காற்று கூட இல்லை. இங்க இந்த பூமியில நீ வாழவே முடியாது. இனி இந்த பூமியில வாழவே முடியாதுங்கிற நிலைமையில தான் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு காலத்துல இப்படிதான் வாழ்ந்தாங்க. வீடு, நிலம் இருக்கும், நிலம், வீடு. ஒரு சின்னதா ஓட்டு வீடு, இல்ல ஒரு சின்னதா ஒரு வீடு இருக்கும். வீட்டை சுத்தியும் வந்து அறைகள் இருக்கும், நடுவுல வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அங்க துளசி வச்சிருப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க. வீட்டுல பகவானுக்கு ஒரு பூஜை மண்டபம் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி கிடையாது, கரண்ட் தேவையில்லை. கரண்ட் ஏன் தேவையில்லை? ராத்திரி ஆனா தூங்கிடுறோம், பகல்ல எந்திரிக்கிறோம். எதுக்கு கரண்ட் வேணும்? கரண்ட் தேவையில்லை, செல்போன் தேவையில்லை, மோட்டார் பைக் தேவையில்லை, ஃபிளைட் தேவையில்லை, ட்ரெயின் தேவையில்லை. ஏன் இதெல்லாம் தேவையில்லை? என் சொந்தக்காரன் நண்பனும் என் ஊர்லயே இருந்தான். நான் நண்பனை தேடியோ சொந்தக்காரனை தேடியோ வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் பக்கத்து பக்கத்துல, மாமா, மச்சான், பங்காளி எல்லாம் ஒரே ஊர்ல தான். அவர் கோதுமை போட்டிருப்பார், அவர் அரிசி போட்டிருப்பார், அவர் காய்கறி போட்டிருப்பார், அவங்க பசுமாடு வச்சிருப்பாங்க, இவங்க வந்து செக்கு போட்டிருப்பாங்க. எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் 2-3 ஏக்கர் நிலம், 4 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம், நிம்மதியான வாழ்க்கை. அந்த அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கட்டில போட்டு, இந்த கைத்து கட்டில எல்லாம் இருக்கும், அதை போட்டு படுத்தா நிம்மதியா தூங்கிடும். இன்னைக்கு ரூம்ல ஏசி போட்டு சோஃபா செட்டு போட்டு தூங்கினாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அவ்வளவு வியாதி. தூங்குறதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில மருந்து, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சில மருந்து, காலையில இந்த மெடிசின், சாயந்தரம் இது, நைட் இது. சோ மெனி ப்ராப்ளம். 24x7 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 24 மணி நேரமும் 7 நாள் இயங்கக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஒரு காலத்துல தேவையில்லாம இருந்தது. அதனால இந்த கிரக கஷேத்திர சூக்தாப்த வித்தை, கிரகம், வீடு வேணும், நிலம் வேணும், அப்புறம் குழந்தைங்க, நண்பர்கள், உறவினர்கள், கடைசியில அகம் மம இது, நான் தான் இது. என்ன நான் தான் இது? நான் தான் இந்த உடம்பு. நான் இந்த உடம்பு, இவ என் மனைவி, இது என் குழந்தை, என் குடும்பம், எல்லாம் என்னது நான், என்னது. அதனால என்ன பண்ணணும்? நம்முடைய டியூட்டி நம்ம பண்ணணும். ஒரு கணவனா செய்ய வேண்டிய கடமை என்ன? மனைவியை நல்லா பார்த்துக்கணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். மனைவி செய்ய வேண்டிய கடமை என்ன? குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும், கணவனுக்கு சேவை பண்ணணும். அப்போ அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அங்க பொறுப்பு இருக்கு. ஆனா பற்றுதல் என்ன இருக்கணும்? பகவான் மேல இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்கு? அதுக்காக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுணும்னு அர்த்தம் இல்லை. ஓ அப்படின்னா வந்து இந்த குழந்தைங்க, கணவன், மனைவி, குடும்பம் எல்லாம் வேண்டாம், நோ, அப்படி சொல்ல வரல. அப்படின்னா கிருஷ்ணா வந்து அர்ஜுனன்ட்ட நீ யுத்தம் பையன்னு சொல்லியிருக்க மாட்டாரு, நீ யுத்தம் செய்யாதன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன் யுத்தம் செய்யணும்னு சொல்றாரு? சோ கிருஷ்ணா வந்து
அழகா சொல்றேன். உன்னுடைய கடமையை செய், எனக்காக செய். என் மேல பற்றுதல் வச்சுக்கோ. பற்றுதலை வந்து கிருஷ்ணா மேல வைக்கணும். பற்றுதலை கிருஷ்ணர் மேல வைக்கணுமே தவிர அதுக்காக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுருன்னு அர்த்தம் இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர். பொறுப்பு இருக்கு, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. கணவனுக்கான தர்மம் இருக்கு, மனைவிக்கான தர்மம் இருக்கு, பெற்றோருக்கான தர்மம் இருக்கு, பிள்ளைகளுக்கான தர்மம் இருக்கு. இந்த தர்மம் எல்லாம் எதை நோக்கி இருக்கணும்? கிருஷ்ணரை நோக்கி செலுத்தப்படும். ஏன்னா அவர் தான் பரம புருஷோத்தம். அப்ப நம்ம செய்யக்கூடிய தர்மம் எல்லாமே நல்ல விஷயம்தான். ஒரு 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 ஆண் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற சந்தோஷம், நல்ல விஷயம். தர்மப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் இல்லாத உறவுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல, நல்ல விஷயம். கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நல்ல குழந்தைகளை பெற்றுட்டாங்க, நல்லபடியா வாழ்றாங்க, யாருக்கும் எந்த நஷ்டமும் பண்ணல, எந்த தீங்கும் பண்ணல, ஒரு நல்ல ஒரு ஒரு புண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, நல்ல விஷயம். பட் ஆனா அங்க வந்து என்ன இருக்கக்கூடாது? கணவனுக்கு மனைவி மேல பற்றுதல் வந்துடக்கூடாது, மனைவிக்கு கணவன் மேல பற்றுதல் இருக்கக்கூடாது. அப்ப இது எப்படி பண்றது? அதான் ஆர்ட், அதான் கலை. எப்படி பண்ணணும்னா, 2 பேரும் கிருஷ்ணருக்கு சேவை. கணவனும் கிருஷ்ண பக்தரா இருக்கணும், மனைவி கிருஷ்ண பக்தரா இருக்கணும். அப்புறம் அவங்க கடமை செய்யணும். அதுதான் ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ வந்து படிச்சவங்க அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு முன்ன இருந்ததோட இன்னைக்கு மெட்டீரியல் எஜுகேஷன், பௌதிக கல்வி படிக்கவங்க நிறைய இருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க. அப்ப ஏன் குற்றங்களும் குறைகளும் அதிகமாகுது? ஏன் வந்து மக்கள் நிறைய தவறான வழியில போறாங்க? இந்த கல்வி இல்ல. இந்த பகவத்கீதை, பாகவதம், இந்த கல்வி சொல்லி கொடுக்கலன்னா எப்படி குழந்தைகளுக்கு நல்லது தெரியும்? எது நல்லது, எது கெட்டது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது தர்மம், எது அதர்மம், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அப்ப பெற்றோர்கள் அதை ஃபாலோ பண்ணணும், அப்ப குழந்தைகள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இந்த எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைகள் வந்து என்ன பண்ணணும்னே தெரியல. அவங்க ஏதோ மொபைல்ல பார்த்துட்டு அவங்க ஒரு கண்ட்ரோலே இல்லாம இருக்காங்க. ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? படி படி படி, ஸ்கூல் இந்த விஷயம் தான் சொல்றாங்க தவிர பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்துல எப்படி இருக்கணும், நல்ல குணங்களை எப்படி வளர்த்துக்கிறது, கேரக்டர் பேஸ் பண்ணி இல்லையா? நல்ல குணங்களை வளர்த்துக்க சொல்லி தரணும் இல்லையா குழந்தைகளுக்கு? அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும், அம்மாவுடைய வேல்யூ என்ன, அப்பாவுடைய வேல்யூ என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்பா வந்து எப்படி நமக்காக கஷ்டப்படுற, அம்மா எப்படி நமக்காக வந்து கஷ்டப்படுறா, அப்ப அப்பா அம்மாவுடைய வேல்யூ என்னன்னு குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், அப்புறம் சொசைட்டில எப்படி இருக்கணும், அதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அப்புறம் அந்த குழந்தைங்க இளமை பருவம் வந்த உடனே அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த இளம் வயசுல அது எடுக்கிறதெல்லாம் நான் எடுக்கிற முடிவுதான் கரெக்டுன்னு. என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் சுதந்திரமா இருக்கணும், என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, இப்படி எல்லாம் எண்ணங்கள் வரும். அந்த இளமை வந்த உடனே நான் ஃப்ரீயா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், என் விருப்பப்படி நான் வாழணும். கரெக்டு தான். ஆனா அது கலாச்சாரத்துக்கு உட்பட்டதா இருக்கா? அது நம்முடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்டதா இருக்கா? அது நல்ல விஷயமா? அது வந்து அந்த இந்த லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணிடுறோமா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? இன்னைக்கு எல்லாருமே லிமிட்டை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரைனிங் இல்ல, ட்ரைனிங் இல்லாதனால லிமிட்டை கிராஸ் பண்றாங்க. எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நிறைய வந்துருச்சு இப்போ. இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்லயும் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து வாழ்ந்துக்கிறாங்க. அதுக்கு என்ன பேருன்னே இல்லை, என்னென்னவோ பேரு சொல்லிக்கிறாங்க. லிவிங் டுகெதர்ங்கிறான், பெஸ்டின்னு சொல்றான். இது நம்ம இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. 80, 90கள்ல இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இல்ல, நிறைய புதுசு புதுசா வருது. அப்போ நம்ம குழந்தைகளை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். தினம் பயந்துட்டு இருக்கோம், என்ன நடக்க போகுது, குழந்தைகள் எப்படி கேர். ஏன்னா குழந்தைகளும் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. ஓவரா கண்ட்ரோல் பண்ணாலும் ப்ராப்ளம், கண்ட்ரோல் பண்ணலைனாலும் ப்ராப்ளம் இல்லையா? குழந்தைகளுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துட்டாலும் பிரச்சனை, சுதந்திரம் கொடுக்கலனாலும் பிரச்சனை. அப்ப அது எப்படி கொண்டு போகணும்? அதுக்குதான் ட்ரைனிங் இருக்கணும். ராமாயணம், மகாபாரதம் சொல்லி கொடுக்கணும். பாண்டவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ராம் லக்ஷ்மண்லாம் எப்படி இருந்தாங்க. இப்ப புராணங்கள்ல வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேரண்ட் இருக்கு. பேரண்ட்ல வந்து அப்பா அம்மா, கணவன் மனைவி,
கஷ்யபர்னு ஒருத்தர் இருந்தார். கஷ்யபரின் முனிவர். கஷ்யபர் முனிவரா இருந்தாலும் ஒரு குடும்பஸ்தர். அவருக்கு 2 மனைவி இருந்தாங்க கஷ்யபருக்கு. ஒரு மனைவி வந்து திதி, இன்னொரு மனைவி அதிதி. 2 மனைவி. கஷ்யபருக்கு 2 மனைவி. ஒரு மனைவி திதி, இன்னொரு மனைவி அதிதி. திதிக்கு பிறந்த குழந்தைகள்லாம் அசுரங்களா இருக்காங்க. அதிதிக்கு பிறந்த குழந்தைகள்லாம் தேவர்களா இருக்காங்க. எப்படி? ஒரே கணவர் ஒரு மனைவிக்கு பிறந்த குழந்தைகள்லாம் அசுர குழந்தைகளா இருக்காங்க. இன்னொரு மனைவிக்கு பிறந்த குழந்தைகள்லாம் தெய்வீகமான குழந்தைகளா இருக்காங்க. அப்ப எப்படி நடந்தது இது? அந்த கணவன் மனைவியோடைய கான்சியஸ்னஸ் தான், உணர்வு தான் காரணமா இருக்கு. திதி ஒரு நாள் இந்த மாதிரி சாயந்தர நேரம் திதி என்ன பண்ணா, தன் கணவர்கிட்ட போறா. அவளுக்கு வந்து குழந்தை வேணும்னு சொல்லி போனான். அப்ப கணவர் சொன்னாரு, இந்த நேரம் வேண்டாமா, இது வந்து சரியில்லை, இது சந்தியா நேரம். இந்த சந்தியா வேலையில எல்லாரும் இறைவன் நாமத்தை பாடுவாங்க. சிவபெருமானும் பார்வதியும் அவங்க சிவகணங்களோட போவாங்க. அந்த நேரத்துல நம்ம சேரக்கூடாது, அது முறையற்ற நேரம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. அதனால இந்த இந்த நேரத்துல சேரக்கூடாதுன்னு கஷ்யப்பர் சொல்றாரு அந்த மனைவிட்ட, திதி கிட்ட. ஆனா திதினால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. திதிக்கு என்னன்னா உடனே குழந்தை வேணும். ஏன்னா திதிக்கு வந்து திதியோட கூட பிறந்தவங்க வந்து 13 பேர் திதியோட சேர்த்து. அதிதி, திதி, சதி, இந்த மாதிரி 13 பேர் தக்ஷனுடைய பொண்ணுங்க. தக்ஷ பிரஜாபதியோடைய பொண்ணுங்க 13 பேரு. அதுல திதி திதியோடைய சகோதரிகளுக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு. திதிக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. அப்ப அவளுக்கு உடனே குழந்தை வேணும். அவர் சொல்றாரு, சரி குழந்தை வேணும்னா கொஞ்சம் பொறுமையாரு, இந்த டைம் வேணாம். ஆனா அவ கேட்கல. அவ வந்து ஆசையினால உந்தப்பட்டு அவ கணவரோட சேர்ந்தான். அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த முறையற்ற நேரத்துல சேர்ந்ததுனால திதியோட எண்ணம் சுத்தமா இல்லாததுனால அந்த பிறக்கிற குழந்தைகளை அசுர குழந்தைகளா பிறகு. அப்போ நம்ம கான்சியஸ்னஸ் வந்து நம்ம என்ன உணர்வுல இருக்கோமோ அந்த உணர்வு அந்த குழந்தைகள்ட்டையும் பார்க்கலாம். இப்ப பேரண்ட் இருக்கும் இல்லையா, அப்பா அம்மா வந்து எப்படி சிந்திக்கிறாங்களோ, எப்படி செயல்படுறாங்களோ அதே மாதிரிதான் அந்த குழந்தை இருக்கு இல்லையா. நம்ம வீட்டுல பார்க்கலாம், அம்மா மாதிரியே தான் இருக்கும், அப்பா மாதிரியே தான் இருக்கு. அப்ப அப்பா அம்மாவுக்கு நல்ல சிந்தனை இருந்தா குழந்தைகளுக்கும் நல்ல சிந்தனை இருக்கு. அப்ப திதியோடைய எண்ணம் சரியில்லை, திதியோட எண்ணம் வந்து ரொம்ப தப்பா இருந்தது. அதனால 2 அசுர குழந்தைகள் பிறந்தாங்க. இந்த 3 உலகத்தையும் கதற பண்ணாங்க. ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபுன்னு 2 பேர் திதியோட கருவுல வந்து. ஆனா அதிதின்னு ஒரு மனைவி இருந்தா கஷ்யபருக்கு. அந்த அதிதி இருக்கா இல்லையா, அதிதி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அவ வந்து பிராமணருக்கு சேவை பண்ணுவா, பசுக்களுக்கு சேவை பண்ணுவா, கணவருக்கு நல்லா சேவை பண்ணுவா. அவளுக்கு அந்த மாதிரி தெய்வீகமான குணம் இருந்ததுனால அவளுக்கு தேவர்கள்லாம் குழந்தையா பிறந்தாங்க. இந்திரன், சந்திரன், ஒரு மாதிரி தேவர்கள்லாம் குழந்தையா. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த தேவர்கள்லாம் வந்து ராஜ்யத்தை இழந்துட்டாங்க. பலி மகாராஜா போய், அசுர குலத்துடைய தலைவர் பலி மகாராஜ், பலி மகாராஜ் போய் என்ன பண்ணாங்க, 3 உலகத்தையும் கைப்பற்றிட்டாங்க. இந்த தேவர்கள்லாம் தோக்கடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடிட்டாங்க. அப்போ அதிதி வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த மாதிரி என்னோட குழந்தைங்க எல்லாம், அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும். எல்லா அப்பா அம்மாவும் என்ன நினைப்பாங்க, குழந்தைங்க நல்லா இருக்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதிதியோட லைஃப்ல அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க குழந்தைங்க எல்லாம் சொர்க்கத்தை விட்டுட்டு உயிருக்கு பயந்து தலைமறைவா ஒளிஞ்சு வாழ்றாங்க. அப்ப பாருங்க, சொர்க்கத்துக்கு போனாலும் பாதுகாப்பு கிடையாது. நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போனா நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிறேன். சொர்க்கத்துக்கு போனாலும் பாதுகாப்பு இல்லை. அங்கேயும் யாராவது வருவா, பலி மகாராஜா, ராவணன், ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு யாராவது வருவாங்க. அதனால இப்ப அதிதிக்கு என்ன கவலை ஆயிடுச்சுன்னா, என் குழந்தைகளை வந்து இப்படி எல்லாம் தலைமறைவா இருக்காங்க. இப்ப நமக்கே குழந்தை இருக்காங்க இல்லையா, குழந்தைக்கு வேலை போயிடுச்சு, இல்ல அவன் வாழ்க்கை நல்லா இல்ல, கல்யாணம் பண்ணல, இல்ல கல்யாணம் இல்ல, குழந்தை இல்லைன்னா நமக்கு ரொம்ப கவலையா இருக்கும். இது மனித இயல்பு தான், ஹியூமன் நேச்சர். அப்போ அதிதிக்கு ஒரே கவலை. ஒரு நாள் கஷ்யபர்ட்ட சொல்றா, அவர் அவர் தவம் பண்ணிட்டு இருந்தார், யோகி கஷ்யபர். அவர் தவம் பண்ணி முடிச்சு வரும்போது அதிதி ரொம்ப கவலையில இருக்கா. கணவர்கிட்ட சொல்றா, இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க எல்லாம் சொர்க்கத்தை விட்டு போயிட்டாங்க, பலி மகாராஜா வந்து சொர்க்கத்தை பிடிச்சிட்டாரு, 3 உலகத்தையும் அவர் அபகரிச்சிட்டாரு, இப்ப குழந்தைகளுக்கு இடம் இல்ல, தங்க வீடு இல்ல, எங்கேயோ தலைமறைவா ஒளிஞ்சு வாழ்ந்த குகையிலயும் மலையிலயும் போய் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் நடந்தா எப்படி இருக்கும்? நம்ம வீடு இல்ல, வேலை இல்லைன்னா நம்ம அதுலயே பாதி செத்து போயிடும், உயிரே விட்டுடுவோம். ஏன் குழந்தை இப்படி கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி திதிக்கு வந்து அதிதி அதிதிக்கு வந்து தன் குழந்தை மேல ரொம்ப பற்றுதல். இப்போ கஷ்டப்பட்டு வந்து சொல்றா, நீங்க தவம் பண்ற முனிவர் இல்லையா, உங்களுக்கு வந்து 3 காலம் தெரியும், எப்படியா இந்த குழந்தைகளை காப்பாத்துங்கன்னு சொல்ல. அப்போ கஷ்யபர் சொன்னாரு, நான் என்ன செய்ய முடியும், நீ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு. அவர் தான் எல்லா ஜீவன், அவர் வந்து ஜனார்தனன். கிருஷ்ணருக்கு பேர் இன்னொரு பேர் ஜனார்தனன். ஜனார்தனன்னா எல்லா உயிர்வாழிகளையும் பாதுகாவலர், எல்லா ஜீவன்களையும் பாதுகாப்பவர்.
அவருக்கு இன்னொரு பேர் ஜெகநாதன். ஜெகநாதன் சொன்னா இந்த உலகத்துடைய நாயகன் அவர் தான். இந்த உலகத்துக்கே மாஸ்டர். அதனால நீ ஜெகநாதன் ஜனார்தன் போய் நீ பகவானை தான் பிரார்த்தனை பண்ணணும். அப்புறம் எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லித்தராரு. பயோவர்தான்னு ஒரு விரதம் இருக்கு சொல்லித்தராரு. இந்த விரதம்னா ஒரு 12 நாள் வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு கடுமையான தபம். நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம ஏதோ ஒரு வேளை சாப்பிடாம இருக்கலாம், இல்ல ஏகாதசி சாப்பிடாம இருக்கலாம், அதுவே டயர்ட் ஆயிடும். ஐயோ ஏகாதசி ஆச்சு ஒண்ணும் சாப்பிடாம இருக்கு. ஆனா அதிதி என்ன பண்ணா 12 நாளும் வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு பகவானுக்கு பூஜை பண்ணி வேத மந்திரம் எல்லாம் படிச்சு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவருடைய பக்தியில பகவான் சந்தோஷமாயி பகவானே அவர் முன்னாடி வந்துட்டார். அந்த வாசுதேவன் கிருஷ்ணர் வாசுதேவருக்கு வந்து 4 கரம் இருக்கு. வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரேஷனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷன். இந்த வாசுதேவ கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்துல இருப்பார். கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கும். அவர் என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை அணிச்சிருப்பார். அவர் மார்பிள ஸ்ரீவஸ்த குறி இருக்கும். அவர் கழுத்துல கௌஸ்துவ மணி இருக்கும். மஞ்சள் நிற பீதாம்பரம் ஆடை உடுத்திருப்பார். அவ்வளவு அழகா இருப்பார் பகவான். எல்லாம் இந்த வர்ணனைகள்லாம் இருக்கு சாஸ்திரங்கள்ல பகவான் எப்படி இருப்பார். அப்ப அதிதி நேருக்கு நேர் பாக்குறா பகவான. அப்புறம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றா. பகவான் கேட்டாரு, நான் உனக்கு வந்து குழந்தையா வந்துடுறேன்னு. நான் உனக்கு குழந்தையா வந்தா உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பகவானே அவருக்கு வாமன தேவரா குழந்தையா வந்தார். அதிதிக்கு வாமன அவதாரம். கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பகவான் வாமன தேவரா குள்ள பிராமணனா அவதாரம் பண்ணி போய் வலிமரசு யாசகம் கேட்டு அந்த 3 உலகத்தையும் வாங்கி தேவர்கிட்ட கொடுத்தார். அப்ப அதிதி இப்போ திதியை பத்தி பேசணும். திதி வந்து அவ மனசு சுத்தமா இல்ல, அதனால அவளுக்கு அசுர குழந்தை பிறந்தது. அதிதி வந்து நல்ல பொண்ணுதான், ஆனா அவளுக்கு கொஞ்சம் பௌதிக பற்றுதல், குடும்பத்து மேல பற்றுதல் இருந்தது. ஆனா பக்தி செய்ய செய்ய அவளுக்கு பகவான் மேல பற்றுதல் வந்தது. பகவானே குழந்தையா வந்து பகவான் குழந்தையா வர்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கு. தமிழ்ல பாடுவாங்கல்ல, என்ன தவம் செய்தாலோ யசோதா. யசோதாமா என்ன தவம் பண்ணா, அந்த குழந்தையே பகவானே குழந்தை கிருஷ்ணரா வந்திருக்காரு, குழந்தையா வந்திருக்காரு யசோதாமா. அந்த மாதிரி அதிதிக்கு வாமன தேவர் குழந்தையா வந்தார். அப்போ திதியோட ஒப்பிடும் போது அதிதி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. திதியோட மனசு சுத்தம் இல்ல, கஷ்யபரும் அந்த நேரத்துல மனசு சுத்தமா இல்ல, அதனால அசுர குழந்தை பிறந்தது. அப்ப மனதை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். மனதை நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னா அது செயற்கையா வச்சுக்க முடியாது. ஏ மனசே நீ அதை நினைக்காத, ஏ கண்ணே இதை பார்க்காத, ஏ காதே இதை கேட்காதுன்னு சொல்ல முடியாது. அது பண்ணாதேன்னா தான் பண்ணும். நீ அதை நினைக்காதன்னா தான் நினைக்கும். அது எப்படின்னா அந்த குழந்தைகள் மாதிரி, நம்ம மனசு வந்து ஒரு குழந்தை மாதிரி. மனசு குழந்தை என்ன பண்ணும், வீட்டுல சின்ன சின்ன குழந்தை இருக்கும். ஏ அதை எடுக்காத, அப்படிதான் போய் எடுப்பேன்னு எடுக்கும். அங்க போய் நிக்காத, அங்கதான் நிப்பேன். நம்ம எதை செய்யாதன்னு சொல்லுவோம், அந்த குழந்தை பண்ணும். ஏ அடிச்சிருவேன், அதை பண்ணாத, நான் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி மைண்டு. நம்ம மனசு எதை செய்யாதேன்னு சொல்லுவோம், அதை செய்யும். அப்ப என்ன பண்ணணும்னா மனசை செய்யாதேன்னு சொல்லக்கூடாது, அதை செய்யாதன்னு சொல்லாம இதை செய்யுன்னு சொல்லணும். இதை செய்யு, நீ அதை நினைக்காதன்னு சொல்லாத, இதை நினை. அப்ப என்ன பண்றது, மனசு வேண்டாத விஷயத்தை நினைக்க கூடாதா, பகவானை நினைக்கணும். மனசு வேண்டாத விஷயத்துல பார்க்க கூடாதா, பகவானை பார்க்கணும். வேண்டாத கேட்க கூடாதா, அப்போ வந்து என்ன பண்ணும், அதுக்கு உயர்ந்த சுவையை கொடுக்கும். இப்போ நீங்க நல்ல பால்ல வந்து கொஞ்சம் பால்ல வந்து கொஞ்சம் பாதாம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வெள்ளம் எல்லாம் போட்டு குடிச்சு பழகிட்டீங்க. அந்த சுவையை அனுபவிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு காஃபி டேஸ்ட் போயிடும். டீ காஃபி குடிக்கணும் என்ன வராது. ஏன்னா நீங்க அந்த பால்ல பாதாம் போட்டு அதுல தேன் விட்டு அதுல கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் போட்டு அது வெள்ளம் எல்லாம் போட்டு அதை சாப்பிட்ட உடனே அந்த சுவை பிடிச்சிருச்சு. அது மாதிரிதான் கிருஷ்ண பக்திங்கிற சுவையை நம்ம படிச்சுட்டோம், அனுபவிச்சிட்டோம்னு சொன்னா இந்த உலக விஷயம் எல்லாம் நமக்கு பெருசா இல்ல பற்றுதல் வராது. ஏன்னா கிருஷ்ணர் மேல பற்றுதல் வந்து. அதனால இந்த திதி ஆனவள் என்னன்னா, திதி வந்து திதியும் கஷ்யபரும் புலன்பத்துல பற்றுதல் கொண்டதுனால அசுர குழந்தைகள் பிறந்து. இப்ப அதிதி வந்து பகவானுக்கு சேவை பண்ணதுனால அவளுக்கு தெய்வீகமான குழந்தைய பிறந்து. அதுக்கப்புறம் பகவானே குழந்தைய வந்துட்டார். அதனால திதியோடு ஒப்பிடும் போது அதிதி வந்து ஒரு படி மேல. அவர் நல்ல பெண்மணியா இருந்தா, அவருக்கு நல்ல எண்ணம் இருந்தது, நல்ல புத்தி இருந்தது, நல்ல சிந்தனை இருந்தது, சேவை மனப்பான்மை இருந்தது. பசுக்களுக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவருக்கு பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், கணவருக்கு சேவை பண்ணணும். அதனால தெய்வீகமான குழந்தை இருக்கு. அவர்கிட்ட அகங்காரம் கிடையாது. அகங்காரம் கர்வம் எல்லாம் இல்ல. இன்னொரு பொண்ணு இருக்கா பாகவதத்துல, அவர் பேர் தேவகுதின்னு ஒரு பொண்ணு, தேவகுதி. இப்ப தேவகுதி வந்து ஷீ இஸ் ஃபார் பெட்டர் தென் திதி, அதிதி.
திதி, அதிதி, தேவகுதி, 3 பொண்ணு. நான் 3 பொண்ணை பத்தி சொல்றேன். இப்ப சாஸ்திரத்துல இருந்து 3 பொண்ணு. ஒரு பொண்ணு திதி, இன்னொரு பொண்ணு அதிதி, இன்னொரு பொண்ணு தேவகுதி. இந்த திதிங்கிற பொண்ணு வந்து மனசு சுத்தமா இல்ல, கணவருக்கும் மனசு சரியில்லை, 2 பேரும் சேர்ந்தாங்க, அசுர குழந்தை பிறந்தது. அதிதி என்ன பண்ணா, அதிதி நல்ல பொண்ணுதான், ஆனா அவளுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்குது குடும்பத்து மேல. ஆனா தேவகுதின்னு ஒரு பொண்ணு இருந்தா, தேவகுதி வந்து ஒரு பெரிய செல்வந்தருடைய பொண்ணு, மனுன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் மனுஷன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மனுஷங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது? மனுக்களுடைய குழந்தைங்க. நம்முடைய தந்தை வந்து மனு, மனித குலத்தின் தந்தை வந்து மனு. சாஸ்திரத்துல 14 மனு இருக்காங்க சொல்லியிருக்கு. 14 மனு. சுயம்பு மனு, வைவஸ்வத மனு, அப்புறம் வந்து சக்ஷுஷ மனு, இந்திர சாவணி, ருத்ர சாவணி, மேரு சாவணி, தட்சிண சாவணி, இந்த மாதிரி 14 மனு இருக்காங்க. இப்ப வந்து வைவஸ்வத மனுவுடைய ஆட்சி காலம். நம்ம எல்லாம் வைவஸ்வத மனுவுடைய குழந்தைங்க. அதாவது எப்படின்னா, அந்த கிரியேஷன் எப்படி நடந்ததுன்னா, பிரம்மா தான் உயிர்வாழிகளை படைக்கிறார். பிரம்மா இருக்கார் இல்லையா, 4 தலை பிரம்மா. இந்த பிரம்மா தான் உயிர்வாழிகளை படைக்கிறார். இந்த உயிர்வாழிகளை படைக்கிற அறிவு வந்து பிரம்மாவுக்கு கிருஷ்ணர் கொடுத்து, பகவான் கொடுத்திருக்காரு. ஏன்னா பிரம்மா வந்து பகவான் இருந்தா வந்தார். பகவானுடைய நாபிலிருந்து பத்மநாபன், பகவானுக்கு இன்னொருத்தர் தான் பத்மநாப சுவாமி. பத்மநாபனுடைய நாபிலிருந்து பிரம்மா வந்தார். அப்புறம் பிரம்மா வந்து உயிர்வாழிகளை படைக்கிறார். பிரம்மாட்ட இருந்து இந்த 14 மனுக்கள் வந்தார். இப்ப வந்து நமக்கு எல்லாம் தந்தை வந்து வைவஸ்வத மனு. அந்த வைவஸ்வத மனுடைய தந்தை வந்து பிரம்மா. பிரம்மாவுக்கும் தந்தை கிருஷ்ணா. அதான் கிருஷ்ணா வந்து பிராபிதாமகா அப்படின்னு பகவத்கீதை. கிருஷ்ணர் வந்து எல்லோருக்கும் தந்தை. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் இல்லையா, படிச்சிருக்கோம். சரி, இப்ப என்னாச்சு, இந்த சுயம்பு மனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு பேரு தான் தேவகுதி. இந்த தேவகுதி என்ன பண்ணா, சுயம்பு மனு ஒரு நாள் தன் பொண்ணுக்கு கல்யாண பருவம் வந்தோடனே மாப்பிள்ளை பாக்குறாரு. பொண்ணுக்கு சரியான மேட்சிங் பார்க்கணும். அப்போ வந்து கர்தமர்னு ஒரு முனிவர் இருக்காரு, அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த முனிவர்கள்ல வந்து எல்லாருமே துறவிகளா இருக்க மாட்டாங்க. சில முனிவர்கள் குடும்பஸ்தரா இருப்பாங்க. இப்ப கர்தமர், கஷ்யபர், அப்புறம் வந்து கௌதமர், கௌதமர், கர்தமர், கஷ்யபர், அகஸ்தியர், இவங்க எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் இருந்த முனிவர்கள். அப்ப முனிவர்னா ரிஷின்னு சொன்னா இல்லற வாழ்க்கையில் இருந்திருப்பாங்கன்னா பற்றுதல் இருக்காது. அவங்க தவம் பண்ணிட்டு ஆசிரமத்துல வாழ்ந்துகிட்டு கணவன் மனைவி சேவை பண்ணி நல்ல குழந்தைகள் அப்படின்னு. அப்ப தேவகுதிக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன். கர்தமர்கிட்ட வர்றாங்க. கர்தமரும் கல்யாணம் பண்ணணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு, நான் வந்து இல்லற வாழ்க்கையில போகணும், கிரகஸ்தல் ஆகணும்னு சொல்லி. அப்ப இவர் ஒரு நல்ல ஆத்மா, கர்தமர் பகவானை பக்தி பண்ற ஒரு ஒரு சாது. தேவகுதி ஒரு சரியான கணவரை தேட. தேவகுதி நல்ல தெய்வீகமான உள்ள பொண்ணு, தெய்வீகமான குணம் உள்ள பொண்ணு. அப்போ சயம்பு மனு தேவகுதிய கர்தமர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு யாராவது வேலை இல்லாத ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? முதல் கேள்வியே பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். எங்க ஒர்க் பண்றாரு? ஐடில ஒர்க் பண்றாரா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றாரா, ஆப்பிள்ல ஒர்க் பண்றாரா, ஆரஞ்சுல ஒர்க் பண்றாரா தான் முதல் கேள்வி. அவர் ஆப்பிள் கம்பெனியில் ஒர்க் பண்றாரா, ஆரஞ்சு கம்பெனியில் ஒர்க் பண்றாரா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, நகை சொத்து நகையெல்லாம் எவ்வளவு இருக்கு, குறிப்பா அப்பா அம்மா கூட இருக்க கூடாது. ஓகேயா? இது வரல கண்டிஷன். பையங்களும் கண்டிஷன் போடுறாங்க, எல்லாம் இப்ப அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. மேரேஜே ஒரு அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சேர்ந்திருப்போம், பிடிக்கலாம் விலகிடுவோம். அங்க வந்து இல்லற வாழ்க்கைன்னா விட்டு கொடுக்கறது, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது, அப்புறம் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறது, அன்பு பிரதானமா இருக்கிறது, அனுசரிச்சு போறதெல்லாம் அந்த காலம்லாம் 70, 90, 80, 90 போயிடுச்சு. இப்ப வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடும். பக்குவம் இல்ல, பொறுமை இல்ல. ஏன்னா இந்த நாலேஜே இல்லையே. இந்த பொண்ணுகளை பத்தி எல்லாம் தெரியல. அதிதியை பத்தி தெரியல, தேவகுதியை பத்தி தெரியல, சீதா தேவி எப்படி இருந்தாங்க, அப்ப ராமர் எப்படி இருந்தாரு, அர்ஜுனன் எப்படி இருந்தா, லக்ஷ்மணன் எப்படி இருந்த மாதிரி கதையெல்லாம் யாரு சொல்லி கொடுக்குறது? அன்னைக்கு ஏதோ வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி கொடுத்தா, இன்னைக்கு அவளும் டிவி சீரியல் பார்க்கும். தாத்தா பாட்டி இன்னைக்கு உட்காந்து டிவி சீரியல் பாக்குறேன். குழந்தைக்கு யார் இதெல்லாம் சொல்லி தரா? அப்பா அம்மாவும் சொல்லி தரது இல்ல, தாத்தா பாட்டியும் சொல்லி தரது இல்ல, ஸ்கூல்லயும் கிடையாது. எல்லாம் பணம் சம்பாதிக்கிற மிஷினா, நடக்கிற மிஷினா இருக்கு. ஏடிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, மொபைல் ஏடிஎம் மிஷின் மாதிரி ஆயிட்டாங்க. தோல்ல ஒரு பையன் போட்டுட்டு இங்க இருந்து போனே தேய்ச்சிக்கிட்டே போறாங்க. நீங்க பெரிய பெரிய சிட்டில பாருங்க, பெங்களூரு, சென்னை, இங்கெல்லாம் போனா தோல்ல ஒரு பை போட்டிருப்பாங்க, கையில மொபைல் இருக்கும், தேய்ச்சிக்கிட்டே போவாங்க ரோடு பூரா. இவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை. வீட்டு ரூமை விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா ரூமு, அப்புறம் சாப்பிடணும்,
அங்கங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா வெளியில சுத்தணும், அவ்வளவுதான். இவ்வளவு லைஃப் முடிச்சு போயிடும், வாழ்க்கை முடிச்சு. என்னாச்சு, இந்த தேவகுதி வந்து கர்தமரை கல்யாணம் பண்ணிட்டாரு. ஏன்னா தேவகுதி எதை பாக்குறா, கர்தமருடைய செல்வத்தை பார்க்கல, அவங்க குணத்தை பார்த்தா. இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான நபர் எனக்கு கணவரா வந்தா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். அவர் ரொம்ப நல்ல ஆத்மாவா இருக்காரு. அவரு எதை பார்த்தாரு, தேவகுதி வந்து ஒரு நல்ல பொண்ணா இருக்கா, ஒரு பெரிய செல்வந்தருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல அவர். ஒரு நல்ல குணமுள்ள ஒரு குணவதியான ஒரு பொண்ணு கிடைக்கும். அப்போ ஒரு காலத்துல மேரேஜ் வந்து எதன் அடிப்படையில, குணத்தின் அடிப்படையில். ஒரு டைம் மேரேஜ் வந்து குணத்தின் அடிப்படையில். இன்னைக்கு பணத்தின் அடிப்படையில் தான். பணம் இருந்தா பேசலாம், இல்லாட்டி பேசாதீங்க. குணம் எல்லாம் யாருக்கு வேணும் இப்போ, இல்லையா? குணம் வந்து சாப்பாடு போடுமான்னு கேட்பாங்க, பணம் இருந்தா சாப்பாடு. இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம இந்த காலத்துல எல்லாம் விட்டுட்டாங்க. அப்ப என்னாச்சு, தேவகுதி வந்து கர்தமரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க தன்னை பராமரிக்கிறதே மறந்து போயிட்டாங்க. கணவனுக்கு சேவை பண்ணி பண்ணி ஆசிரமத்தை கூட்டி பெருக்கி அவருக்கு பிரசாதம் எல்லாம் தயார் பண்ணி அவருக்கு சாப்பிட கொடுத்து அவர் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. கர்தமர் தவம் பண்ணிட்டே இருக்க. அப்போ ஒரு நாள் கர்தமர் பாக்குறாரு, இந்த பொண்ணு வந்து தன்னை பராமரிக்கவே இல்லை, சரியா சாப்பிடல, தூங்கல, ரொம்ப மெலிச்சு போய் உடம்பெல்லாம் எலும்பு தோலுமா இருக்கா. அப்ப கர்தமர் என்ன பண்ணார், தன்னுடைய தபோ வலிமையில ஒரு பறக்கும் சிட்டியை கிரியேட் பண்றார். பறக்கும் சிட்டி, ஒரு பறக்கிற நகரம். இன்னைக்கு விமானம் பறக்குது, நீங்க கேள்விப்பட்டீங்களா? நகரமே பறக்குது, ஒரு சிட்டியே பறக்குது. எப்படி இன்னைக்கு வந்து ஒரு விமானம் பறக்கிறது ஆச்சரியமா நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு காலத்துல, வேத காலத்துல, இந்த கர்த முனிவர் தன்னுடைய தபத்தினால ஒரு பறக்கிற நகரத்தையும் உருவாக்கி அதில் தன் மனைவியை கூட்டிட்டு போய் எல்லா உலகத்தையும் சுத்தி காமிக்கிறார். சுத்தி காமிச்சு அவளை வந்து நல்லா குளிக்க வச்சு, நல்ல ஆபரணம் எல்லாம் கொடுத்து, நல்ல பிரசாதம் எல்லாம் கொடுத்து, அவ நல்லா அழகா. அப்போ உனக்கு என்ன வேணும், ஏன்னா மனைவியை சந்தோஷப்படுத்தணுமே கணவர். இவ்வளவு நாள் நான் தவம் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை கவனிக்கவே இல்லை, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா. ஒரு மனைவி என்ன கேட்பா கணவன்ட்ட, எனக்கு நல்ல குழந்தைகள் வேணும்னு கேட்டா. 9 பொண்ணு குழந்தை பிறந்தது கர்தமருக்கும் தேவகுதிக்கும். அப்புறம் ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை தான் கபிலவாஸ் தேவர். இவர் தான் பகவானுடைய அவதாரம், கபிலவாஸ் தேவர். பகவானே தேவகுதி குழந்தையா வந்தார், கபிலவாஸ் தேவர். அப்புறம் அம்மாட்ட வந்து பாருங்க என்ன நடந்ததுன்னா, கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தோடனே கர்தமர் துறவரம் போயிட்டாரு. இந்த குழந்தைகிட்ட தன் மனைவி விட்டுட்டு போயிட்டாரு. இந்த குழந்தை தான் அம்மா பாத்துக்கிறான். அப்ப தேவகுதி வந்து நல்லா தெரிஞ்சது, எனக்கு பகவான் தான் குழந்தையா வந்திருக்காருன்னு. அப்ப பகவான்கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறான். இந்த வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, நம்ம என்ன பண்ணணும், கடவுளை எப்படி உணர்றது, இதெல்லாம் கேட்கிறான். அப்ப ஒன்னொன்னா சொல்லிட்டு வர. அதனால இந்த தேவகுதிங்கிற பொண்ணு வந்து பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, பணிவு, இந்த மாதிரி எல்லாம் தெய்வீகமான குணம். அப்ப கர்தமருக்கும் தெய்வீகமான குணம் இருந்தது, தேவகுதிக்கும் தெய்வீகமான குணம் இருந்தது. அதனால பகவானே குழந்தையா வந்தார். அந்த தெய்வீகமான பகவானே தெய்வீகமான குழந்தையா வந்தார் கர்தமருக்கும் தேவகுதி. அதனால இங்க வந்து இல்லற வாழ்க்கை மோசம் இல்லை. இல்லற வாழ்க்கை வந்து ஏன்டா கல்யாணம் பண்ணணுமோ நினைக்க கூடாது. கல்யாணம் பண்ணிட்டோமே எப்படி நல்லபடியா இருக்கிறது, எப்படி மனைவியை நல்லா பாத்துக்கிறது, எப்படி கணவருக்கு நல்லா சேவை பண்றது, எப்படி குழந்தைகளை நல்லா பக்தியோட வளர்க்கறது. அடுத்த தலைமுறையே ஒரு குடும்பஸ்தர் கையில தான் இருக்கு. அடுத்த தலைமுறையே ஒரு குடும்பஸ்தர் கையில தான் இருக்கு. அதனால நாம கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம குழந்தைகளும் நல்லா வளருவாங்க, நல்ல பக்தியோட வளருவாங்க. அப்ப அவங்க கிட்ட பயந்துக்க வேண்டாம், தப்பான வழியில போயிடுவானோ, தப்பான இதை முடிவு பண்ணிடுவாங்களோ, தப்பா ஆயிடுமோ ஏதாவது அப்படின்னு பயந்துக்க வேண்டாம். குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தி கொடுத்தோம்னா அவங்களுக்காக நம்ம அவங்களை நினைச்சு பயந்துக்க வேண்டாம். அது கிருஷ்ணர் பாத்துக்குவார். அதனால இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, பற்றுதல் கூடாதுங்கிற கூடாதே தவிர கடமையை செய்யக்கூடாதுன்னு இல்லை. பற்றுதல் கூடாது. இப்போ நீங்க மனைவியா இருந்தும் கணவனுக்கு சேவை பண்ணலாம். ஆனா என் கணவன் தான் எல்லாமே, அவர் இல்லாம என்னால சாப்பிட முடியாது, அவர் இல்லாம யாரும் இப்படி இருக்கிறதும் இல்லை இல்லையா? கணவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுற மனைவி இருக்காங்களா இப்போ? ரொம்ப அபூர்வம் இல்லையா? அதனால என்னுடைய கணவர் தான் எல்லாமே, அவர் இல்லைன்னா என்னால வாழ முடியாது, அவர் இல்லைன்னா நான் உடலை விட்டுருவேன். ஒரு காலத்துல நடந்தது. ஒரு காலத்துல கணவர் உடலை விட்டதும் அதுல மனைவி உள்ள போயிடுவாங்க. அது உடன்கட்டை ஏறதுன்னு சொல்லுவாங்க. கணவன் இறந்த உடனே எனக்கு கணவன் தான் எல்லாமே, அவர் போயிட்டாரு, நான் நீ வாழ்ந்து என்ன பண்றது, அதனால நானும் அந்த நெருப்புலயே போயிடுறேன். அப்புறம் காலப்போக்கில் என்னாச்சு, மனைவிக்கு அது அது இஷ்டம் இல்லை. அப்புறம் அதை கட்டாயப்படுத்தினா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த இது வந்து தடை பண்ணிட்டாங்க. அது இந்த கலியுகத்துல அதெல்லாம் ஒத்து வர, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி கணவன் தான் எல்லாமே. அதனால பெரும்பாலும் பெண்கள் என்ன நினைப்பாங்க, நான் வந்து சுமங்கலியா போயிடணும், என் கணவனுக்கு முன்னாடி நான் இறந்து போயிடணும். இப்ப கூட அப்படிதான் நினைப்பாங்க.
கணவனை இழந்துட்டு நான் விதவையா இருக்க கூடாது. அப்போ கணவனுக்கு சேவை பண்றது, கணவனோடு அன்பு பரிமாற்றம் பண்றது எல்லாம் ஓகே. ஆனா அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது. அட்டாச்மெண்ட் பற்றுதல் இருந்ததுன்னா நம்மனால ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன விஷயம்னா, இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்து மேல நம்ம பற்றுதல் வச்சுட்டோம்னா அது நம்ம கையை விட்டு போகும்போது நம்மளால அந்த வலியை தாங்க முடியாது. இப்ப குழந்தைகள் மேல அதிகமா பற்றுதல் வச்சுட்டோம்னா குழந்தைகளுக்கு ஏதோ ஒண்ணு நம்மளால தாங்க முடியாது. நம்ம உயிரை விட்டுருவோம். அதனாலதான் சொல்றது, பற்றுதல் கிருஷ்ணர் மேல வைக்கணும், நம்ம கடமையை மட்டும் செய்யணும். அதே மாதிரிதான் குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு வந்து என்ன கத்துக் கொடுக்கணும்னா, குழந்தைகளும் நம்மளையே ஒண்ணு டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா, ஒருவேளை நம்ம இல்லைன்னா அந்த குழந்தைகளால சர்வே பண்ண முடியாது. அப்ப குழந்தைகள் என்ன சொல்லி தரணும்? நாங்க இல்லைனாலும் நீங்க இப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லி, அப்பா இல்லைனாலும் சரி, அம்மா இல்லைனாலும் சரி, அந்த குழந்தை அது அவங்க அவங்க இல்லைனாலும் தன்னை வந்து பராமரிக்க தெரியணும், பாதுகாத்துக்க தெரியணும், அது அந்த இடத்துக்கு வர தெரியும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன ஒரே வழி? எல்லாமே கடவுள் தான் பண்றாரு, நாங்க வெறும் கருவிதான். உனக்கு நாலேஜ் கொடுக்கறது கடவுள், உனக்கு பக்தி கொடுக்க எல்லாமே அவருக்கு, நாங்க ஒரு கருவியா தான். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சின்னதுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். நாமளும் அப்படிதான் நினைக்கணும். இந்த கணவர் என்ன பாதுகாக்கிறாருன்னா, அந்த கணவர் யார் எங்கிட்ட அனுப்பிச்சா? கிருஷ்ணர் தான் அனுப்பிச்சாரு. கிருஷ்ணருடைய கருணையால இந்த கணவர் என்ன பாதுகாக்கிறார். கிருஷ்ணருடைய கருணையால இந்த மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைச்சிருக்கா. கிருஷ்ணருடைய கருணையால இந்த குழந்தைகள் கிடைச்சிருக்காங்க. அப்ப எல்லாமே பகவானுடைய கருணை அப்படின்னு நாமளும் மனதுல அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும். அதுதான் கிருஷ்ண உணர்வு. அதை குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். அப்படி வந்து நம்ம கிருஷ்ணர் மேல பற்றுதல் வளர்த்துட்டோம்னு சொன்னா இந்த உலகத்துல நமக்கு எந்த ஒரு இழப்பு வந்தாலும் ஏமாற்றம் இருக்காது. ஏன்னா பற்றுதல் இல்லையே. இப்போ எனக்கு என் அப்பா அம்மா மேல ரொம்ப பற்றுதல் இருந்தா அவங்க பிரிவு என்னால தாங்க முடியாது. ஆனா அவங்ககிட்ட அன்பு இருக்கு, ஆனா பற்றுதல் கிருஷ்ணர் மேல இருக்கு அப்படின்னா, அப்பா அம்மா இழந்தா கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அப்புறம் நான் சரியாயிடுவேன். ஐயோ அதே நினைச்சு மனசு உடைஞ்சு போய் இப்ப யாரும் அப்படி இருக்கிறதும் இல்ல. 2 நாள் 3 நாள் அழுவாங்க. மத்த 4 நாள் அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆனா அந்த வலி வேதனை இருந்துட்டே இருக்கு. அதனால இந்த உலகத்துல நமக்கு வலியும் வேதனையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, ஏமாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கிருஷ்ணர் மேல பற்றுதல் வைக்கணும். நம்ம குழந்தைகள் மேல பற்றுதல் வச்சுட்டு நாளைக்கு நம்ம விரும்புற மாதிரி நடந்துக்கலாம், ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை தாங்குற சக்தியும் கிடையாது. அப்புறம் அழ வேண்டியது, வருத்தப்பட வேண்டியது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்? ஏமாற்றம் அடையக்கூடாது, அப்புறம் சோர்ந்து போயிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா நம் கடமையை மட்டும் செய்யணும். பற்றுதலை கிருஷ்ணர் மேல வச்சு, அப்ப கிருஷ்ணர் மேல பற்றுதல் வைக்கணும்னா பக்தி பண்ணணும். அது வந்து ஜபத்துல இருந்து ஆரம்பி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த ஜபம் பண்றதுனால சாமியார் ஆயிரு போறது இல்லை. நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ண சாமியாரா போறேன். சாமியார் எல்லாம் யாரும் ஆக போறது? அர்ஜுனனே சாமியார் கிடையாது. கிருஷ்ணர் பகவத்கீதை அர்ஜுனனுக்கு தான் சொன்னார். அர்ஜுனன் சாமியாரே என்ன? அவர் குடும்பம் இருந்தது, மனைவி இருந்தது, சகோதரர் இருந்தாங்க, அம்மா எல்லாம் இருந்தாங்க. அப்போ பக்திங்கிறது வந்து துறவரம் அல்ல. பக்தி என்பது இறைவன் மேல அன்பு செய்யும். இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் அன்பா நடந்துக்கிட்டானே நீங்க திரும்ப அன்பு செய்ய மாட்டீங்க. அப்புறம் என்கிட்ட யாரு அன்பா இருக்காங்களோ அவருக்கு நான் வந்து ரொம்ப விசுவாசமா இருக்கும்னு நினைப்பேன். அதுதான் அது வந்து இறைவன் இடத்துல. பகவான் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. சுவாசிக்க காற்று, குடிக்க தண்ணி, உண்ண உணவு, சம்பாதிக்க புத்தி, எல்லாம் கொடுத்திருக்காரு. எல்லாம் கடவுள் கொடுத்திருக்காரு. அப்ப எல்லாம் கடவுள் கொடுத்திருக்காரு. அப்ப அவர் மேல நம்ம அன்பு செய்ய வேண்டாமா? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அதுதான் பக்தி. அவர் மேல அன்பு செய்ய. அதனால பற்றுதலை கிருஷ்ணர் மேல வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம பக்தி செய்யணும். நாம ஜெபம் பண்ணணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும்? எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேல பற்றுதல் வரும்போது அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலியா இருக்கும். பிரச்சனையே இருக்காது. ஏன் பிரச்சனை இருக்காது? எல்லாரும் கிருஷ்ணர் மேல அன்பு இருக்கு, கிருஷ்ணர் மேல பற்றுதல் இருக்கு. ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, கணவன் மனைவிக்கு சேவை பண்ணணும், மனைவி கணவன் ஈகோ எல்லாம் கிடையாது, ஈகோ வேண்டாம், நம்ம கிருஷ்ணருக்காக செய்வோம். அப்படி கிருஷ்ணர் நம்ம குடும்பத்துல கிருஷ்ணர் நடு நாயகனா இருக்கும் போது அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஹரே ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் ஏதாவது